தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேசலாம். மகேந்திரன் சார், இதில் நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? 3 பேர் 3 விதமான கோணங்களை முன்வைக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியை குறைச்சி மதிப்பிடுதல் அப்படின்றதும், காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான இடங்களை ஒதுக்குறுதல் அப்படின்றதும் ஒரு புள்ளியாக இருந்தாலும் கூட, அதிமுக பாஜகவை ஏன் குறைச்சி மதிப்பிடுறாங்களா, அல்லது பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை அதிமுக கொடுக்குதா? அதாவது ஆரம்பம் முதலே கடந்த 6 மாதங்களாகவே நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகுமா, இது வெற்றி பெறுமா, இப்படி யோசித்து கொண்டே பக்கத்து வீட்டையே நீங்கள் எட்டி பார்த்துன்னு இருக்கீங்க. இங்கே டபுள் காட்டு போட்டு இங்கே ஒரு பிரச்சனை படுத்துட்டு இருக்கிறது நீங்கள் யாருமே கவனிக்க மாட்டேங்க. 3 பேர்ட்டையும் கேட்டதே அதுதான் சார். நான் இங்கே அமைதியாக எல்லாமே சுமூகமாக நடைபெறுகிறது. இவர் டெல்லி போனால் ஏன் டெல்லி போனார், ஏன் இவருக்கு வேர்க்குது, இதெல்லாம் பார்த்து கொண்ட நீங்க கனிமொழி டெல்லிக்கு போனார்கள், அதை பத்தி யாராவது பேசுனீங்களா? இல்ல, புரியுது. அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்தார்கள், இல்ல வெளியே பேசினார்கள். ஆனா இந்த நிமிஷம் வரை தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியை லீட் பண்றது டிஎம்கே, என்டிஏ கூட்டணியை லீட் பண்றது ஏடிஎம்கே. அப்படின்னா ஒரு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளதான் சார் பாஜக காங்கிரஸ் போய் நிக்குது. அததாங்க அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்றீங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரலாம் இது காங்கிரஸ்ன்றது ஒரு அடையாளம்னு சொல்றீங்க. இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சிக்கு டெட்லைன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரல டெட்லைன், நீங்கள் வந்தால் சேர்ப்போம், இல்லன்னா இத பத்தி யாராவது விவாதித்தீர்களா? அங்கதான் சார் எனக்கு நீங்கள் வைத்து நடத்துகிறீர்களே. அதாவது கேக்குறது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்களேன். அண்ணா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் கட்சி கால் கெடுக்க போய் நிக்குது. எத்தனை முறை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு பாஜக போயிருக்குது பேச்சுவார்த்தைக்கு? இங்க இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க தெரிந்தவர்கள். நீங்கள் ஒரு முறை வந்தால் நாங்கள் அடுத்த முறை அங்க வருவோம். இதுதாங்க ஒரு சுமூகமான நிலைப்பாடு. இப்ப ஏர்போர்ட்லயே நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்றது தான் நிலைப்பாடா? இப்போ 10 வருட இதுன்றீங்க, எல்லாம் ஒன்னா பயணித்தோன்னு சொல்றீங்க. உங்களுடைய கொள்கை என்னங்க? கொள்கை கூட்டணின்னு சொல்லின்னு இருக்கிறீங்க. இன்னைக்கு 40 தொகுதி கொடுத்தாக்கா கொள்கை சரியாயிடும், அதை கம்மியாக கொடுத்தாக்கா சரியாகாதா? 1967 அண்ணா ஒரு ஆணி அடிச்சார் இந்த காங்கிரஸுக்கு. காமராஜருக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சியை யார் வளர்த்து எடுத்தது? சரி, அதை விடுங்க. இந்த 5 வருட காலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை, இல்ல தமிழ்நாட்டை கிடுகிடு நடுங்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்களா? இவர்கள் கட்சியே வளர்க்காம எனக்கு இத்தனை சீட் வேணும். எப்படி கேட்கவா? பாஜகவுக்கு எதிராகவோ அல்லது மத்திய அரசுக்கு எதிராகவோ அதிமுக எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? நீங்க அதாவது பாஜக என்ன தவறு செய்தது போராட்டம் பண்ற அளவுக்கு? அதை நீங்க சொல்லுங்க. போராட்டம் பண்ற அளவுக்கு பாஜக என்ன தவறு செய்தது? இவர்கள் 40 எம்பி நாங்க வச்சுன்னு இருக்கிறோம்னு சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் இந்தியா கூட்டணி வலுவாக. நீங்க போய் அங்க இருந்த எத்தனை கட்டைகளை எடுத்து இப்படி போட்டீங்க? நீங்க என்ன மாத்துனீங்க? அப்ப இப்படி புரிஞ்சுக்குவா சார், ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியில சீட் பார்கெனிங்ல பிரச்சனை கிடையாது, தொகுதி பிரச்சனை கிடையாது, ஏன் சுமூகமாக நடைபெறும். அப்ப ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள குறிப்பா திமுகவுக்குள்ள அந்த பிரச்சனை வரணும்? எங்க இவங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இவர்கள் எதற்கு இந்த 18 கட்சியை சேர்த்துக்கொண்டு இன்னும் கட்சிகளை சேர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள், சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு இருக்கிறார்கள்னா மேல் மட்டத்தில் இவர்களுக்கு தெரியவில்லை. கீழ் கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியெல்லாம் சரி செய்வதற்கு 0.5 சின்ன உதிரி கட்சிகள், ஸ்ட்ரக்சரே இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் இவர்கள் வண்டியில ஏத்தி கொண்டு பயணம் செய்கிறார்கள். அந்த ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இல்ல. லாஜிக்கா பாருங்களேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் வெளிப்படையா உடைச்சு பேசுறேன். தமிழ் முன்னன் சரியா சொல்றீங்க, தனியரசு சொல்றீங்க, கருணாசு சொல்றீங்க, அல்லது ஓபிஎஸ் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே அவங்க உங்களுடைய சின்னத்துல நிக்க போறாங்க. எல்லாருமே திமுக சின்னத்துல தான் நிக்க போறாங்க. அப்புறம் எப்படி லாஜிக்கே இல்லையே இதுல? அததாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தாக்காக இவர்கள் இவர்களை அழித்து விடுவார்கள்னு சொன்னாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2011 நீங்க 63 நாயர்மான்கள் சொன்னீங்க.
2016 41 தொகுதிகளில் நின்னீங்க. 2021 24. திமுகவுடன் சேர்ந்தால் நீங்கள் வளர்ந்தீர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 63லேருந்து 70 தானங்க நிக்கணும். நீங்க எதுக்குங்க அதோட கம்மி ஆயிட்டே வரீங்க? ஜெயிக்கிறத பொறுத்து கொடுக்குறாங்க சார். அப்ப நீங்களும் கூட உங்களால இவ்வளவுதான் ஜெயிக்க முடியுது, அதனால இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு முடிவை திமுக அப்ப எடுக்குது. நீங்க திமுகவுடன் சேர்ந்த கட்சிகள்லாம் வளர்ந்து விட்டுதா? சொல்லுங்க சார். எத்தனை கட்சிகள் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க சார்? விசிக அங்கீகாரம் வாங்கியிருக்குதே சார். வாங்கட்டும். அதே மாதிரி நிறைய கட்சிகள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே இருந்து தேமுதிக ஆரம்பிச்சது இல்ல, ஒரே நிமிஷம். தேமுதிக ஆரம்பிச்சதுல இருந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போகல சார். திமுகவோட தேவால தான் போறாங்க. அப்படி திமுகவோட தேவாலையில் இல்ல, அண்ணா திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார்கள். அன்றைக்கு திமுக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தார்கள். அந்த வலுவுல அம்மாவால் ஏற்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு இவர்கள் என்ன செய்யற, மதிமுக வந்து போதைப் பொருள் எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. யாரை எதிர்த்து நடத்துறார்கள்? எடப்பாடி எதிர்த்து நடத்துறார்கள். இன்னைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்றாங்க கம்யூனிஸ்டுகள். யாரை சொல்றாங்க? விடுதலை சிறுத்தைகள் வந்து பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது போல எல்லா கட்சிகளும் நடந்தாலும் சரி, ஆனால் கடைசியா கொள்கையோட இருக்கிறது. இல்ல இல்ல அப்படி சொல்லல நானு. இப்படி சொல்ல வராதீங்க சார். நான் கேக்குறது இவ்வளவு நடந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் போய் அண்ணா அறிவாலயத்துக்குள்ள தானே சார் நிக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள எங்க முதல்வரை சந்திக்க நீங்க ஒரு குழு அமைத்தீர்கள். ஏன் இந்த குழுவை போய் சந்திக்காமல் முதல்வரை போய் சந்திக்கிறீங்க சார்? நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி இருக்கு சார். கூட்டணி கட்சிகளால் போராட முடியல அப்படின்றப்போ அவங்க அதை வச்சு கிளைம் பண்ணலாம்ல. எனக்கு கூடுதல் தொகுதியை கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கடமை இல்லைன்றது தானே ப்ரூஃப் ஆயிட்டு இருக்குது திமுகவுடைய நடவடிக்கைகள் மூலமாக. ஏங்க நீங்க வந்து யாருமே வந்து பேச விடாம ஒரு கொத்தடிமையாக வைத்துக் கொள்கிறீர்கள். இவர்களுடைய ஓட்டு வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா திமுகவுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி இருந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் வெற்றி தலை குனிகிறேன் யார் சொன்னது? இதே முதல்வர் தானே சொன்னாரு. அப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டணி கட்சிகளே எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள்? நான் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னா மிரட்டியே வர வைக்கிறீங்க. இங்க இருக்கிற மாதிரி ஒரு சுதந்திரம் உங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணின்னு சொல்றீங்க. இங்க இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு கேரளாக்கு போங்க. சரி, நான் இப்படி இந்தியா கூட்டணி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நீங்க திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிறது இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க ஏன் அதிகாரப்பூர்வமாக டிடிவி தினகரனோ அல்லது பாஜகவோ இபிஎஸோடு கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேசல? ஏன் ஒரு டேபிள்ல இபிஎஸும் டிடிவி தினகரனும் உட்கார முடியல? எங்க கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தான் எல்லாமே செயல்படுவார்கள். இன்னைக்கு மீட்டிங்ல வந்த உடனே வந்து எடப்பாடியார் டிடிவியை பார்த்து கை கொடுத்தாரா? ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதாவது மனக்கசப்பு இருந்தது எல்லாம். நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய கொள்கை எதிரி ஒருவர் தான், அவரை வீழ்த்த வேண்டும். இன்னைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். சேர்ந்துட்டாங்கல்ல, எல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. மறப்போம் மன்னிப்போம், இதுதான் அரசியல். நம்முடைய எதிரி யார், நம்முடைய இலக்கு எது, அதை நோக்கி தான் பயணம் பண்ணணும். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் ராஜாவா இருந்தாரு, நான் திரும்ப சேவகனாவே போறேன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரிங்க சார். இப்போ திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது சார். அதிக எண்ணிக்கையிலான இடங்கள்ல திமுகவே களமிறங்குது. குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இந்த முறை களமிறங்க வாய்ப்பு இல்லை சார். ஒரு 170ன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இல்லை. எவ்வளவுதான் இருக்குவாங்க அப்போ? நீங்க வந்து கூட்டணி கட்சி கொடுத்தா நிறைய கொடுத்துருப்பாங்க சார். எல்லா இடதுசாரிகள் விசிக எல்லாருக்கும் டபுள் டிஜிட்ல கொடுத்துருப்பாங்களே. டபுள் டிஜிட்லாம் உங்களுக்கு கிடையாது, சிங்கிள் டிஜிட் சொல்லும் பொழுது திமுக தான் கீ ரோல் ப்ளே பண்ண போறாங்க. அதிக எண்ணிக்கையில் அவங்க தான் போற போறாங்க. தொகுதிகள் தான் திமுக நிக்கும். 135ல இருந்து 140 தொகுதிகள் தான் திமுக நிக்கும். அப்பனா கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடம் போயிருக்குமே சார். கூட்டணி கட்சிகள் எல்லாரும் தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட் கிடையாது, சிங்கிள் டிஜிட். அதிகபட்சமாக டபுள் டிஜிட்ல வருது காங்கிரஸ் கட்சி தான். விசிகாவு கூட டபுள் டிஜிட்டுக்குள்ள வருதான்னு தெரியல. இடதுசாரிகள் நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்படின்னா திமுக தான் அதிக இடம் இல்லங்க. முடிவாகிட்டதா கையெழுத்து சார். இப்போ நடக்கக்கூடிய நெகோசியேஷன் பாக்குற நிகழ்ச்சியை எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏர்போர்ட்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து சுமூகமான சூழ்நிலை போயின்னு இருக்குது. இத பத்தி பேசுறீங்க. சொல்ற மாதிரி 28 பிரச்சனைகள் இருக்குது. அத பத்தி பேச மாட்டீங்க. 28+1ன்னு பார்த்தா கூட இதை தாண்டி வேற யாருமே இல்லையே. விசிகா கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட் கிடையாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது, அல்லது சின்ன சின்ன கட்சிகள் கிடையாது, அவர்கள் வந்து தொகுதி உடன்பாடுகள். நான் கேக்குறது என்னன்னா,
நீங்க அதிக எண்ணிக்கையிலான இடங்கள்ல திமுக நிக்குதுன்னா அதற்கு இணையா அதிமுக நிக்க அண்ணா போதா திமுகவும் நிற்கும். அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்க போதா? அதிமுக அதை விட அதிகமாக நிற்கும். என்னக்கா போன 2006 வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் யார் நடத்தியது? திமுக. இன்னைக்கு அதே ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் திமுக. ஆனா அதிமுகல அப்படி கிடையாது. எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க இது? எங்க இங்க எல்லாமே வந்து சுமூகமாக போய் கொண்டிருக்கிறதுங்க. இது போல பிரச்சனைகள் இல்ல. நீங்க இங்க பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு நெரேட்டிவ், ஒரு பில்டப் ஒரு கிரியேட் பண்றீங்க. அது நடக்காது. பேசலாம் சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா. எது எப்படி இருந்தாலும் கடந்த முறை இவர்கள் வெற்றி பெற்றது வெறும் 3% தான். வெறும் 3% தான். இப்போ காங்கிரஸ் இவர்களோட சேர்ந்தாலும் யார் இவர்களோட சேர்ந்தாலும் மற்ற கட்சிகளுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. திமுக தான் இழப்பதற்கு நிறைய உள்ளது. நன்றி. பார்ப்போம்.